புதுச்சேரியில் மாதம் பிறந்தால் 5000 ரூபாய் மாமூல் வெட்ட வேண்டும் என பட்டா கத்தியுடன் பேக்கரிக்குள் புகுந்து கொலை மிரட்டல் விடுத்த ரவுடிகள் கடையை அடித்து உடைத்து சூறையாடிய பகீர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மாமூல் கேட்டு கடையை துவம்சம் செய்த ரவுடிகள் சிக்குவார்களா? கை கால்கள் நன்றாக இருந்தும் உழைத்து சாப்பிடுவதை மானக்கேடாக கருதும் ரவுடிகள் சிலர் பட்டா கத்தியுடன் மாமூல் வசூல் செய்துதான் அன்றாட வாழ்க்கையையே ஓட்டி வருகின்றனர். 10 கடை ஏறி இறங்கி மிரட்டி வசூலில் ஈடுபட்டால்தான் 3 வேளை உட்கார்ந்து சாப்பிடும் அவல நிலையில் இருக்கும் இவர்களை போலீசார் அவ்வப்போது பிடித்து சுளுக்கெடுத்து அனுப்புவது வழக்கம். இருந்தாலும் வேறு தொழில் தெரியாததால் இவர்கள் அவ்வப்போது கஞ்சா போதையை ஏற்றிக்கொண்டு கடைகளுக்கு சென்று அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருவது குறைந்த பாடில்லை. அப்படி ஒரு சம்பவம் தான் புதுச்சேரியில் அரங்கேறி இருக்கிறது. கையில் காசில்லாமல் சுற்றித் திரிந்த 3 ரவுடிகள் பட்டா கத்தியை எடுத்துக்கொண்டு புதுச்சேரி பகுதியில் உள்ள பெங்களூரு ஐயங்கார் பேக்கரிக்கு சென்றுள்ளனர். கடையில் இருந்த இளைஞருடன் பேக்கரி உரிமையாளர் எங்கே என சவடாலாக கேட்டுள்ளனர். அதற்கு அவர் சாப்பிடுவதற்கு வெளியே சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். உடனே தாங்கள் யார் தெரியுமா, எங்களது பின்னணி என்ன தெரியுமா, நாங்கள் எல்லாம் பெரிய ரவுடிகள் என பட்டா கத்தியை காண்பித்து மிரட்டி இருக்கின்றனர். எங்களுக்கு மாதமானால் 1ஆம் தேதி டான் என்று 5000 ரூபாய் மாமூல் வர வேண்டும், இல்லை என்றால் கடையை இடம் தெரியாமல் தகர்த்து விடுவோம் என்று கூறியிருக்கின்றனர். பின்னர் கடை ஊழியரிடமிருந்து பேனா மற்றும் பேப்பரை வாங்கி தங்களது ஜிபே நம்பரை எழுதி கொடுத்து கடை உரிமையாளரிடம் கொடுக்க சொல்லியுள்ளனர். அத்தனையையும் கேட்டுக்கொண்டிருந்த கடை ஊழியர் அந்த பேப்பரை வாங்கி ஓரமாக வைத்துவிட்டு கடையின் உள்ளே சென்று விட்டார். ஒரு ரவுடி என்ற மரியாதை கூட கொடுக்காமல் இவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டா என வெகுண்டெழுந்த ரவுடிகள் 3 பேரும் கத்தியை எடுத்து கடையில் இருந்த கண்ணாடிகளை சரமாரியாக அடித்து உடைக்க ஆரம்பித்தனர். சில நொடிகளில் பேக்கரி கண்ணாடிகளை சல்லி சல்லியாக நொறுக்கியவர்கள் மீண்டும் வருவோம் என்று கூறிவிட்டு சென்றுள்ளனர். பட்ட பகலில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த இந்த சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புது மாநிலத்தில் ரொம்ப நாளாக கொஞ்சம் இந்த இது இல்லாத இருந்தது. இப்போ படைப்படி இந்த ரவுடிசம் வந்து துளிர் விட்டு இருக்கு. அதுவும் இந்த அவன் கையில் இருக்கிற கத்தி இதெல்லாம் பார்த்தா ஒரு நீண்டகால ஒரு பெரிய ரேபரி திருடன் இதாட்டம் இருக்கு. ரவுடி பயங்கர ரவுடியாட்டம் இருக்குது. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். உடனே போலீஸும் வந்து ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணுறதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கை இருக்குது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முத்தியால்பேட்டை போலீசார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணையை தொடங்கினர். அதில் பேக்கரிக்கு வந்த ரவுடிகள் தமிழக பகுதியான சின்னக்கோட்டை குப்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அவர்களை பிடிக்கும் முயற்சியில் போலீசார் இறங்கியுள்ளனர். இதே போன்று நீலகிரியில் ஹோட்டலுக்குள் அரிவாளுடன் புகுந்த நபர் போதையில் கண்ணாடியை அடித்து உடைத்த அட்டகாசத்தில் ஈடுபட்ட சம்பவமும் அரங்கேறி இருக்கிறது. ஐயனார் கோவிலில் நட்டு வைத்தது போன்ற அரிவாளை முதுகுக்கு பின்னால் இருந்து உருவிக்கொண்டு ஹோட்டலுக்குள் புகுந்த போதை நபர் உரிமையாளருக்கு உயிர் பயம் காட்டிய காட்சிகள்தான் இவை. கண்ணாடியை உடைத்து அரிவாளை உருவி காட்டி மிரட்டும் அளவுக்கு பெரிதாக ஒன்றும் நடந்துவிடவில்லை. சிக்கன் பிரியாணிக்கு பதிலாக பீப் பிரியாணியை கட்டி கொடுத்து விட்டதுதான் இந்த கலவரத்துக்கு காரணம். அரிவாள் முனையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டவர் அப்பகுதியில் பஞ்சர் கடை வைத்து நடத்தி வரும் சுந்தரமூர்த்தி. கடந்த 28ஆம் தேதி போதையை ஏற்றிக்கொண்டு கூடலூர் மார்த்தோமா நகர் பகுதியில் உள்ள ஹோட்டலுக்கு சென்றுள்ளார்.
சிக்கன் பிரியாணி பார்சல் வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு சென்றவர் அதை ஆவலாக பிரித்து பார்த்தபோதுதான் அது பீஃப் பிரியாணி என தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே போதையில் இருந்த அவருக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறி நர்த்தனமாடி இருக்கிறது. உடனே அரிவாளை எடுத்து முதுகுக்கு பின்னால் ஸ்டாண்டில் வைத்துக் கொண்டு கடையை நோக்கி சென்றிருக்கிறார். தனது என்ட்ரியே மாசாக இருக்க வேண்டும் என நினைத்த சுந்தரமூர்த்தி ஓட்டலின் கண்ணாடி மீது ஒரு கல்லை எடுத்து வீசி சல்லி சல்லியாக உடைத்திருக்கிறார். கதவே திறந்திருந்த போதும் பக்கத்தில் இருந்த கண்ணாடியை உடைத்தவன் யார் என அதிர்ந்து போன ஹோட்டல் உரிமையாளர் எழுந்து வந்து பார்த்தபோது முதுகுக்கு பின்னால் இருந்த முழங்கால் உயரத்துக்கு அரிவாளை உருவி இருக்கிறார் சுந்தரமூர்த்தி. அவரை நோக்கி ஓடி வந்த ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர் அனைவரும் அரிவாளை பார்த்ததும் கப்சிப் என அமைதியாகிவிட்டனர். பின்னர்தான் அரிவாள் முனையில் தனது குமுறலை வெளிப்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் சுந்தரமூர்த்தி. குடிபோதையில் இருந்த அவர் ஆத்திரத்தில் அறிவிழந்து அசம்பாவித செயல்கள் எதுவும் செய்யாமல் அப்படியே வந்த வழியாக சென்று விட்டார். குடிகாரனுக்கெல்லாம் பிரியாணி விற்று கொலை மிரட்டல்களை சந்திக்க வேண்டி இருக்கிறதே என நொந்து போன ஹோட்டல் உரிமையாளர் இது குறித்து சிசிடிவி ஆதாரங்களுடன் கூடலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் சுந்தரமூர்த்தியை மறுநாள் வீட்டுக்கே சென்று தூக்கினர். அவரை கூடலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.